வணக்கம் இடமலம் நேயர்களே. சில நேரத்தில சில பேர் முகத்தில இருக்க அந்த சிரிப்பு பார்த்து நம்மளுக்கும் அந்த சந்தோஷம் தொற்றிக்கொள்ளும். தமிழ்நாடே ஆடி போயிருக்கு. ஏன்னா, சாமந்தி பூ மாரி எப்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய நம்ம சிஎம்மோட முகம் வாடி போயிருக்கு. சம்பந்தி இறந்த அந்த துக்கம் தாங்காம வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு பக்கம் நாட்டுக்கு உண்டான அரசியல் பணிகளையும் செஞ்சுட்டு, அந்த துக்கத்தையும் வந்து மறைச்சிட்டு இருக்கிற முதல்வருடைய வேலைகளை என்னைக்குமே குறை கூறிட்டு இருக்க கிஷோர் கே. சாமிகள் கிட்ட தமிழ்நாட்டின் அரசியல் நடப்புகள் பற்றி கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். அது என்ன ஆடி போயிருக்கு, ஆவணி வந்திருக்குன்னு டிஆர் ராஜேந்திரன் நினைப்பா மனசுல? இல்லங்க, தமிழ் வந்து ஒரு செம்மையான மொழி. ஆடி அவர் தான் ஆடி போயிருக்கு, தமிழ்நாடே ஆடி போயிருக்கு. தமிழ்நாடு ஏன் ஆடி போகுது? ஒரு கான்ட்ராக்டர் செத்து போயிட்டாரு, அவர் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல். அதுக்கு மேலே என்ன தமிழ்நாடே ஆடி போயிருக்கு, ஆடி போயிருக்கு, ஆவணி வந்திருக்கு, பாடி இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷனா? சரி கொடுங்க. இல்ல, பொதுவா வந்து ரோஜா பூ பறிக்கும்போது நம்ம கைய முள்ளு குத்துனா பரவால்ல. ஆனா அந்த ரோஜா பூவே முள்ளு குத்துனா மாரி, நம்ம மேயர் பிரியா அவங்களும் வந்து ரொம்ப சோகமா வந்து ரொம்ப ஆமா. டல்லா இருந்தாங்க. அவங்க வாடி போனாங்கன்ற மாரி நீங்க சொல்றீங்கன்னா, அதையும் ஏத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா, அங்க ஓடுறாங்க. அப்படியே விட்டா பாடிக்கு முன்னாடி ஒரு சாவு குத்து டான்ஸ் போடுவார் போல இருக்கு சேகர் பாபு. ஏங்க? ஆமாங்க, இல்ல, அது என்னன்னா நீங்க எது சொன்னாலும் நான் உடனே நெனச்சு பாத்துர்றேன். இமேஜின் பண்ணிடுறேங்க. அது ஒரு மாரி ஆமாங்க. ஒரு மாரி நீங்க எப்படி நீங்க அவங்களுடைய அந்த ஒரு திறமையெல்லாம் அங்க தானே காட்ட முடியும். என்ன பண்ணாரு? முன்னின்று நடத்தியிருப்பாரு. எந்த ஒரு விஷயம். வேதமூர்த்தி என்கிற திராவிட கொழுந்து ம். என்ன அவர் வந்து மறைந்து விட்டார் அப்படின்னும் பொழுது, இவங்க எல்லாரும் போய் அங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வேலை பார்க்கணும். பிரியா மேடம் பார்த்தீங்கன்னாக்கா, மாலையெல்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஓடுறாங்க. மேயருக்கு அவ்வளோ முக்கியமான வேலை இல்லையா? அடுத்தது நம்ம சேகர் பாபு. நம்ம ஊதுபத்தி வாங்கிட்டு வரதுலேருந்து எல்லா வேலையும் அவர் பார்த்துக்கிறாரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கேட்டால் சாவு குத்தும் போட்டாருன்னா கரெக்டாக இருக்கும். திமுகன்றது ஒரு குடும்பம் இல்லையா? கண்டிப்பாக. ஒரு குடும்பம் தான் திமுக. திமுகன்றது ஒரு குடும்பம் இல்லை. ஒரு குடும்பம் மட்டுமே திமுக. அதற்கு சேவகம் செய்வதற்கு இந்த சக திருடர்கள் இவர்கள் எல்லோரும் கூட இருப்பாங்க. அவ்வளவுதான். இதான் திமுக. கல்யாணத்துக்கு போனா கூட பரவாயில்லங்க. ஒரு சாகு நேரத்துல வந்து இந்த நேரத்துல வந்து யாரையுமே ஹர்ட் பண்ற மாரி வந்து இல்லை இல்லை பேசக்கூடாது. நான் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் ஒரு மரணம் நடந்திருக்கு அப்படின்னாக்கா, என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக்கிறேன். அதுக்காக தமிழ்நாடே வந்து சேர்ந்து அழணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா, ஐம் சாரி. சரியா? நீங்கள் வந்து செக்கிழுத்த செம்மல்களோ, இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய தியாகங்களை செய்தவர்களோ கிடையாது. ஆஃப்டர் ஆல் இந்த நாட்டை சுரண்டி, இந்த மண்ணை சுரண்டி, இந்த மக்களை சுரண்டி திருடி பிழைக்கக்கூடியவர்கள் தான். குறைந்தபட்சம் உங்களுடைய மறைவை நாங்கள் கொண்டாட மாட்டோம். அந்த அளவுக்கு மனிதாபிமானமற்றவர்கள் நாங்கள் கிடையாது. ஆனால் அதற்காக நாங்கள்லாம் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு அழ வேண்டும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்கன்னா, கண்டிப்பாக அதற்கு வேறு ஆளை பாருங்க. அதுக்கு வந்து ஏவாவேலு, இந்த சேகர் பாபு, இந்த மாதிரி அலக்கைகள் இருப்பாங்க. அவங்க அதை செய்வாங்க. சரியா? நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. எப்பவுமே அவங்கள வேற மாரி மோர் தேன் லைஃப் இமேஜ் நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்க, இல்ல தவறாவே காட்டுங்க. அவங்களும் மனுஷன் தான்றத எனக்கு எப்ப நான் பார்த்தேன்னா, இன்பநிதி அவர்கள் அப்படியே இருந்த வண்ணமாவே அப்படியே வீட்ல இருந்து வந்து அப்படியே ஷார்ட்ஸ் டீ-ஷர்ட் ஆதி போட்டு மனிதன் வந்துட்டாரு. மாதிரி உடை இல்லாமல் வந்தாரா? இல்லங்க, ஒரு ஷார்ட்ஸ் டீ-ஷர்ட் போட்டு கேஷுவலா வந்துட்டாரு சரி. அப்படிங்கிறாரு. ஏன் இப்போ என்ன அவர் ஷார்ட்ஸ் டிஷர்ட் போட்டு வந்ததுன்னு பெரிய ஒரு சாதனையாக சொல்கிறீங்களா? பேண்ட்டு கிடச்சிருக்காது, சொன்னால் போய் வாங்கிட்டு வர போகிறாரு நம்ம சேகர் பாபு. வாங்கிட்டு வீட்டில் மளிகை சாமான் வாங்கி போடுறவருக்கு ஒரு பேண்ட் வாங்கிட்டு வர முடியாதா? பாபு போய் வாங்கிட்டு வரனா வாங்கிட்டு வர போகிறாரு. சேகர் பாபுவோட செல்ல பேர் பொக்க பாபு. அதில் பொக்க பாபு போய் வாங்கிட்டு வரனா வாங்கிட்டு வர போகிறாரு. அப்படி ஒருத்தரும் அவரை கூப்பிட்டுருக்கவே மாட்டீங்க. நீங்க உண்டாக்கலாம்னு பாக்குறீங்க. போய் நீங்கள் போய் அந்த அவர் ஏரியாவில் போய் கேளுங்க. அவர் பேர் பொக்க பாபு. நான் போயிட்டு அவர் ஏரியால போயிட்டு உங்க அமைச்சர் பேர் என்ன பொக்க பாபு அப்படின்னு கேட்கணும். அவங்க வந்து ஆமாப்பா பொக்க பாபு தான் சொல்லி அனுப்புவாங்களா? நீங்கள் கேட்டீங்கன்னா தெரிய போகுது. ஏங்க அங்கே போய் விசாரிச்சிங்கன்னா தெரிய போகுது. பொக்க பாபு, பேக்கரி பாபு, இதெல்லாம் அவர் பேருங்க. அவருக்கு கொடுத்துருக்கின்ற பட்ட பேர். ஆங்கர் வேலை பார்க்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நான் எதிர்த்து கேள்வி கேட்டால் அந்த கட்சிக்கு சொம்பு தூக்குறான்னுவாங்க. அப்படியே கேள்வி கேட்டால் அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் போயிட்டு வந்தா நான் அடி வாங்க வச்சிருவீங்க போல இல்லைங்க, இருக்கு. சரி, இங்கேங்க அடி வாங்கக்கூடாது. உண்மையாகவேங்க அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவாங்க. சேகர் பாபுவோடைய இயற்பெயர், அதாவது அங்கே வைத்திருக்கின்ற அந்த ஏரியா மக்கள் வைத்திருக்கின்ற பெயர் வந்து முதல்ல அவர் அறியப்பட்ட பெயர் பொக்க பாபு, அப்புறம் பேக்கரி பாபு, அப்புறம் இப்போ அமைச்சரானதுனால பொக்க பாபு ஆகிய நான் அப்படின்னு போய் பொக்க பாபு என்னும் நான் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்குமா? அதனால சேகர் பாபு அப்படின்னு அவரே இது பண்ணிக்கிறார். அவ்வளவுதான். துறைமுகத்துக்கு நம்ம 2 பேரும் கேப்ல போறோம். உங்களை ஓட விட மாட்டேன். அப்படியே கையை பிடிச்சிட்டு நான் கேட்பேன். நீங்கள் கையை பார்க்கலாம். பிடிங்க. ம். சரியா? ஆனால் நான் வந்து சொல்கிறது என்னென்னா, இதுதான் அவருடைய இயற்பெயர்ன்றது எனக்கு தெரியும். அங்கே சரி, இப்போ ஓசூருக்கு போகலாம். ஐ மீன் லைக் ஓசூரில் நடந்த நம்மளோட சிஎம் உடைய அந்த ஃபங்க்ஷன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி அதை விரிவாக்கம் படுத்துறது மட்டும் இல்லாமல் முதலீடுகளை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. பல ஆயிரம் கோடி முதலீடுகள் வந்து தமிழ்நாட்டை நோக்கி வந்து வந்த வண்ணம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆன் த வேல இருக்கிற முதலீடுகள் இங்கே வந்து சேர்றதுக்கு முன்னாடி முதல்வர் வந்து இங்கே சேர்ந்து அதை குறித்து வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. டிஆர்பி ராஜாவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையான விஷயம் பேசியிருக்காரு. குறிப்பாக ஒரு சூப்பர் மேனே தன்னை வந்து சூப்பர் மேன் என்னைக்குமே வந்து சொல்லிக்க மாட்டான்.
அந்த தைரியம் அவனுக்கு இருக்காது. ஆனா நம்ம சிஎம் வந்து மேன் ஆஃப் ஸ்டீல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேன் ஹூ ஸ்டீல்ஸ் நோ நோ மேன் ஆஃப் ஸ்டீல். நான் தான் சொல்றேன் மேன் ஹூ ஸ்டீல்ஸ்னு சொல்லியிருக்கணும். அது கரெக்டாக இருந்திருக்கும். ஏன்னா திருட்டு பய நீ நீ என்ன முதலீடு கொண்டு வந்த அவன் கேட்குறான், பத்திரிகையாளர் கேட்குறான், என்னங்க முதலீடு கொண்டு வந்தீங்கன்ட்டு. இவர் சொல்கிறாரு, அதில் வெள்ளை அறிக்கை வந்து விடுவீங்களான்னு கேட்குறான். வெள்ளை அறிக்கையை விடுற வழக்கம்லாம் கிடையாது. நீ மரீனா பீச்சில் பெருச்சாடி திட்டு செத்து கிடந்தாலும் ஆக எடப்பாடி பழனிசாமி வெள்ளை அறிக்கையை விட வேண்டும் நீ கேட்டது தானே. செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அந்த முதலீடுகள் சம்மந்தப்பட்ட அந்த கூட்டம் இங்கே நடந்த பொழுது அதற்கு வெள்ளை அறிக்கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீ தானே சொன்ன. இந்த ஊராக போயிட்டு இப்போ உன்னை கேட்டால் வெள்ளை அறிக்கை கொடுக்குற வழக்கமே கிடையாதுங்கிற. மாற்றி மாற்றி பேசுகிற. என்ன முதலீடு வந்தது? வரும், ஆனால் வராதுன்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன முதலீடு வந்தது? இதான் நம்மளுடைய கேள்வி. அப்படி எந்த முதலீடும் வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஏற்கனவே வந்திருக்கின்ற இப்போ உதாரணத்துக்கு ஹிந்துஜாலாம் ஏற்கனவே அவங்களுடைய இவி வெஞ்சர்லாம் அவங்க இங்கே திறந்துட்டாங்க. திறந்த வெஞ்சருக்கு நீங்கள் திரும்பி போய் அங்கே போய் நீ வந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறேன்னா அப்போ எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது. ஃபாக்ஸ்கான்லாம் வந்து அதிமுக காலத்தில் வந்தது. சரி, அதுக்கு நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்க. சரியா? இவன் அந்த வளர்ந்துக்கிட்டவன் இருக்கானே வேறு டிஆர்பி ராஜா, அவன் உருப்படியாக செஞ்ச ஒரே வேலை அந்த கார் டிரைவர் வேலை பார்த்தான் இந்த ஃபாக்ஸ்கான் ஓனர் வந்த பொழுது. சரியா? இதுதான். இதே சாம்சங் ஊழியர்கள்ட்ட போயிட்டு நீ போய் அவங்களோட உட்காந்து சாப்பிட்டு இருந்தனாக்கா நீ வந்து உண்மையாகவே தொழில்துறை அமைச்சர்னு சொல்லலாம். அதை செய்யறதுக்கு துப்பு இல்லை இவனுக்கு. ஆனால் ஃபாக்ஸ்கான் ஓனருக்கு டிரைவர் வேலை பார்க்குறான். சரியா? இதை தவிர்த்து வேறு என்ன நீ உருப்படியாக பண்ண? ஒன்றும் கிடையாது. இங்கேருந்து அவங்க கூட துர்கா ஸ்டாலினோடையும் கிளம்பி போக வேண்டியது. அங்கே போய் இறங்கி அவங்களுக்கே மலர் வளையம் கொடுக்குறது, மலர் செண்டு கொடுக்க வேண்டியது, கொடுத்து அவங்கள வரவேற்க வேண்டியது. இதுதான் நீ பண்ணுற வேலை. வேறு என்ன வேலை பிடிங்கிருக்க நீ? ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே வந்த தொழில் முதலீடுகள் அது செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ், ஃபோர்த் ஃபேஸ்னு வைப்பாங்களே. அந்த செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ், ஃபோர்த் ஃபேஸ்ன்றதுக்கு நீ வந்து நீயே கொண்டு வந்த மாதிரி நீ காமிக்கிற. அவன் ஆரம்பிச்சிட்டானே இங்கே. அப்போ செகண்ட் ஃபேஸ் இங்கே தானே பண்ணி ஆகணும். தேர்ட் ஃபேஸ் இங்கே தானே பண்ணி ஆகணும். தமிழ்நாடு ஒரு கண்டியூசிவ் அட்மாஸ்பியர் கொடுத்துருக்கு இல்லையா? அப்புறம் எப்படி நீ என்ன பெருசாக கிழிச்சு விட்ட? இவருடைய பங்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறீங்க. என்ன இருக்குன்னு நீ தானே விளக்கணும். இல்லை, பொதுவாக நம்ம பெங்களூர் போயிட்டு வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் வந்து வேலைக்கு விடுப்பெடுக்க பார்ப்போம், தூங்குவோம்லாம். ஆனால் யூரோப் ஃபுல்லாக சுற்றிட்டு சென்னைக்கு வந்து அடுத்த 2வது நாளே வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. யூ ஹேவ் டு கிவ் இட் டு ஹிம். ஆமாங்க. நீங்கள் அங்கே அவர் ரெஸ்ட் எடுக்க தானே போனார். டூர் போயிட்டு இப்போ எல்லாருமே டூர் போயிட்டு அதுவும் என்ன மனைவியோடு போயிருக்காரு. திரும்பி வீட்டிலே உட்காந்து மனைவி மூஞ்சியே பார்த்துட்டு இருக்க முடியுமா? அதனால அவருக்கு ஒரு சேஞ்ச் வேணும்னு செக்ரட்டேரியட்டுக்கு வந்திருப்பார். ஒரு 2 ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பார். இவ்வளவுதான். சரி, நானும் வந்து சரி கொஞ்சமாவது உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டால் ஜெனுவினான பதில் வரும் ஏங்க அப்படின்னு. ஜெனுவினான பதில் தாங்க. துர்கா மூஞ்சி எத்தனை நேரம் பார்த்துட்டு இருப்பாரு? இல்லை எப்பவுமே ஒன்று ஸ்டாலினுக்கு போர் அடிக்கும், இல்லை துர்காவுக்கு போர் அடிக்கும். சரியா? அப்படி போர் அடிக்குதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? துர்கா ஸ்டாலின் கோயிலுக்கு போவாங்க, இவர் செக்ரட்டேரியட்டுக்கு போவார். அவ்வளோதான். உங்கள் ஃபேன்ஸ் வேணா உங்களோட ஜோக்ஸ்லாம் வந்து இது சிரிக்கலாம். ஜோக் சரியா? இல்லைங்க. நான் சிரிக்கணும்னு அவசியமே இல்லை. தயவு செஞ்சு நீ சிரிக்காதீங்க. ஊரே சிரிக்குது. நீங்கள் ஏன் சிரிக்கணும்? நீங்கள் சிரிக்க வேண்டாம். நீங்கள் சீரியஸாகவே மூஞ்சி வச்சுக்கோங்க கஷ்டப்பட்டு. ஆனால் ஊரே சிரிக்குது. சரியா? சரி, அப்போ நான் ஒன்று கேட்குறேன். திமுக பற்றி கேட்டாதுன்னா கிஷோர் கே சாமி வெளுத்து வாங்கிடுவார் அப்படிங்கிறாங்க. அவன் வேட்டியில் ஓட்டை இருக்குது அப்படிங்கிற வேண்டி நீ வேட்டியே கட்டலடா அப்படிங்கிற மாதிரி அதிமுகவோட கதையை பேசுவோம். என்னங்க இது? ஒரு கூட்டணியும் சேர்க்கறதுக்கு வந்து வழி இல்லை. அது மட்டும் இல்லாமல் கூட்டணியில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏளனமாக வந்து எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாங்க. கட்சியில் இருக்கும் ஒருத்தரை கண்டு போயிட்டு இருக்காங்க. யார் கண்டு போனாங்க? இறந்து போன விஷயம் அப்படின்னு சொல்லப்படுற ஓபிஎஸ், டிடிவி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா புத்துயிர் பெற்றுட்டு இருக்காங்க. என்ன புத்துயிர் பெற்றிருக்காங்க? இந்த நேரத்துல வந்து என்னன்னா 120 தொகுதிக்கு மேல தாண்டி பிரச்சாரத்துக்கு போனாலும் எடப்பாடி பழனிசாமி தனியாவே கத்திட்டு இருக்காங்க. அவர் தாங்க தலைவர். அவர் தான் பேச முடியும். அவர் போகிற இடத்துலலாம் அவருக்கு வரவேற்பு இருக்குது. இப்போ இதில் கூட்டணி அப்படின்றது யாரோட இருக்குன்னு சொன்னாங்க? எனக்கு தெரிந்து அதிகாரப்பூர்வமாக அதிமுக அறிவித்த கூட்டணி ஒருவருடன் தான், அது பாஜகவுடன். மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் வந்து ஜனவரி மாதத்தில் தான் அது வந்து ஃபைனலைஸ் ஆகும். எப்பவுமே அப்படி தான். 2010 பாமக வெளியில் போயிடுச்சிங்க. செப்டம்பர் பெண்ணாகரம் தேர்தலோட அவங்க போயிட்டாங்க. சரியா? அதிமுக டெபாசிட் எடுக்கிறது அந்த இடைத்தேர்தலில். இவன் கம்யூனிஸ்ட் மட்டும்தான் கூட இருக்காங்க. விஜயகாந்த் பிப்ரவரி தான் வராது. 2011 பிப்ரவரி தான் வராரு விஜயகாந்த். சரியா? அது வரைக்கும் கிடையாது. அது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தார்? டிசம்பர் வரைக்கும் விஜயகாந்த் என்ன சொல்லிட்டு இருந்தார்? நாங்கள் தனியாகத்தான் போக போகிறோம், நாங்கள் அதிமுகவுடன் இல்லை திமுகவுடன் இல்லை அப்படின்ட்டு. அழகிரி சொல்கிறாரு, அதிமுக என்ற கட்சியே காணாமல் போய்விட்டது, எங்கே இருக்கிறது என்றே தெரியவில்லை. இன்னைக்கு பேசுகிறான்ல இந்த உதவாநிதிலாம், அதே தான் அழகிரி அன்றைக்கி பேசினார். இன்றைக்கி அழகிரி எங்கே? அதிமுக எங்கே? அழகிரி எங்கே?
எனக்கு என்னன்னா எம்எல்ஏ இல்லாத டிடிவி அவர் என்னன்னா ஏளனமா பேசுறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எங்களால தான் ஜெயிக்க போறோம் தேமுதிக சொல்றாங்க. நல்லா இருந்த கட்சி உங்க கூட கூட்டணி வரும்போது அப்பாவும் பையனும் பிரிஞ்சு சண்டை போட்டுருக்காங்க பாமக. இப்படி இருக்கேன்னு நினைச்சா அவங்க எங்க கொஞ்சம் கூட கஷ்டமா இருக்கு. கூட்டணியிலே இல்லையே. அவங்க எங்க கூட கூட்டணியில இல்லாம பாஜகவோட கூட்டணியில இருந்ததுனால தான் அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்தது. எங்க கூட கூட்டணியில இருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. பாமக அவங்க கூட தானே கூட்டணியில் இருந்தாங்க. யாரோட? அதாவது நான் என்ன சொல்றாரு, சீனியர் ராமதாஸ் என்ன சொல்றாரு, அதிமுகவுடன் நிற்க வேண்டியது தான் இயல்பான கூட்டணி. அந்த இயல்பான கூட்டணியை வந்து அன்புமணி ராமதாஸ் கெடுத்து விட்டார். இதுதானே அவர் சொல்றாரு. சரி, இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாரு, பாஜகவுடன் நான் இருக்கேன்னு சொல்றாரா? இல்லையே. ஆனால் நாங்கள் ஒரு வெற்றி பெறும் கூட்டணியோடு தான், நீங்கள் எதிர்பார்க்கும் கூட்டணியோடு தான் இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. எதிர்பார்க்கும் கூட்டணினா என்ன? தன்னை நிரூபிக்காத விஜயுடன் போவார்களா? கண்டிப்பாக போக மாட்டாங்க. அப்போ யாருடன் போவாங்க? திமுகவுடன் போக முடியுமா? முடியாது. ஏன்னாங்க திருமாவளவன் நான் இருக்க மாட்டேங்கிறாரு. யாரோட போக முடியும் நீங்கள்? இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அன்புமணி ராமதாஸ் இவங்களை வந்து உண்மையாகவே சொல்கிறேன், விமர்சனங்கள் அன்புமணி ராமதாஸ் வைக்கின்ற திமுக அரசாங்கத்துக்கு எதிராக வைக்கக்கூடிய விமர்சனங்கள் ஒன்றும் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது செவிட்டில் அரைஞ்சால் போல் இருக்குது. எத்தனை புக்கு கொடுக்குறாங்க, எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றினீங்க? 80% வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றவே இல்லைன்றார். 500 சொச்சம் வாக்குறுதிகளில் 300 சொச்சம் வாக்குறுதிகள் நீங்கள் நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு ஒரு புக்கே போடுறாரு. அதுக்கு நேரடியான பதில் இது வரைக்கும் திமுகவால் கொடுக்க முடியல. அதே மாதிரி இங்கே நடக்கக்கூடிய ஊழல்கள், ஒரு இடத்துலையும் நடக்கக்கூடிய ஊழல்களை பட்டியலிட்டு இந்த இடத்துல இப்போ இவ்வளோ ஊழல் நடக்குது, மின்சாரத்துறையில் என்ன ஊழல் நடந்திருக்கு அப்படின்றதையும் பட்டியலிட்டு சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் நேரடி பதிலை இவங்களால கொடுக்க முடியலையே. அப்படின்னும் பொழுது நீங்கள் அதிமுகவுடைய கூட்டணியை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அது அந்த காலம் வரும், தேர்தல் வரும்போது அந்த கூட்டணி முடிவாகும். நீ தான் கூட்டணி ஒன்றுக்கு போனால் கூட 13 பேரையும் கூட்டின்னு போய் வச்சுக்கிறேன். எதுக்குன்னா உனக்கு பயம். எங்களுக்கு நாங்கள் மக்களை தான் நம்புகிறோம். மக்கள் தான் முதல்ல எஜமானர்கள். அப்புறம் தான் கூட்டணின்றது உதவும். கூட்டணின்றதை வச்சு நீ சர்வைவ் பண்ண போகிறேன்னா நீ கட்சி நடத்துறதே வேஸ்ட்டு. உன்னுடைய பலத்தை பார்த்து உன்னிடம் கூட்டணிக்கு வருவாங்க. அப்படி வரக்கூடியவர்கள்ட்ட தான் நீங்கள் கூட்டணி வைக்க முடியுமே தவிர்த்து, நான் சர்வைவ் ஆனா கூட்டணி இருந்தால் தான் முடியும்னு போய் நின்றுட்டுருக்கேன்னா, அதுவும் என்ன 4.5 ஆண்டுகள் ஆட்சியை நடத்திவிட்டு நீ வந்து கூட்டணியோட தான் நீ ஜெயிக்க முடியுன்ற நிலைமை உனக்கு இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரியான நிலைமை அதிமுகவுக்கு இருந்தது இல்லையே. 1க்கோ 2க்கோ இல்லை 3க்கோ, நான் சொல்கிறேன் வானத்தில் இருக்க 3க்கோ போனாலும் ஓரணியில் தமிழ்நாடு சொன்னதால எல்லாருமே அவங்க ஒன்றா இருக்காங்க. கூட்டணி ஊட்டிக்கு தனியாக தான் போகணும். டைலாக் கேள்விப்பட்டீங்களா? எடப்பாடி பழனிசாமி நிலைமை அந்த மாதிரி ஆயிருமோன்னு பயமா இருக்கு. வேற எதுவும் ஓரணியில் திருடர்கள். சரியா? இவர்கள் பயத்தில் இருக்கிறவங்க தாங்க விசில் அடிச்சுன்னு ஒன்றுக்கு போவான். இருட்டில் பயப்படுறவன் தான் விசில் அடிச்சுன்னு ஒன்றுக்கு போவான், இல்லை கூட துணைக்க கூட்டுப்பான். சரியா? நீ தான் எல்லாரையும் விடாமல் கூட்டு போகிற. ஏன் கூட்டு போகிற? ஏன்னா உனக்கு நல்லா தெரியும் இந்த தொங்கு சந்தைகள் இல்லைன்னாக்கா உன் டப்பா டான்ஸ் ஆகிடணும்னு உனக்கு நல்லா தெரியும். தைரியமாக சொல்ல பார்க்கலாம். எங்களுடைய ஆட்சியுடைய சாதனைகளை சொல்லி நாங்கள் வாக்கு சேகரிக்கிறோம். இது வரைக்கும் உன்னால் செய்ய முடிஞ்சுதா? எடப்பாடி பழனிசாமியை கீழ்த்தரமாக பேசுறது, அதிமுகவை கேலி கிண்டல் பண்ணுறது, இதை தவிர்த்து நீ உன்னுடைய சாதனைன்னு சொல்லி நீ எப்போ மக்கள்கிட்ட போன? இல்லையே. 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஜாலி ட்ரிப்பு போயிட்டு வர்றது தான் உன்னுடைய சாதனையாக இருக்கும், ஆட்சியோட சாதனையாக இருக்குது. வேற என்ன நீ பெரிய ஆட்சியில் சாதனை புரிஞ்சுட்ட? ஒன்றும் கிடையாது. சரி, இன்னைக்கான கேள்வியில் வந்து கேட்டு முடிந்தாயிற்று. திமுகவோட நல்லாட்சியை நீங்கள் எவ்வளோ குறை கூறினாலும் மக்களுடைய ஆதரவு இருக்க வரைக்கும் அவங்களோட ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா 5 ஆண்டு முழுமை பெற்று முடிய போது திரும்பியும் அவங்க தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு வந்து தமிழ்நாடு முழுக்க மக்கள் வந்து பேசிக்கிறாங்க. பொதுமக்கள் நான் சொல்கிறது. ஸோ இதே மாதிரி யார் அந்த பொதுமக்கள்? அறிவாலயத்தில் சுத்தக்கூடியவர்களா? அவங்களாம் பொதுமக்கள் தானேங்க. நான் சொல்கிறேன். நான் யார் அந்த பொதுமக்கள்னு ஒட்டுமொத்தமாக சொன்னீங்கன்னாக்கா அந்த மக்களுடைய குரலாக நீங்கள் சொல்கிறீங்கன்றதை நான் புரிஞ்சுப்பேன். நீங்கள் அறிவாலயத்தில் இருக்கக்கூடியவர்களை மட்டும் சொல்ல போகிறீங்கன்னாக்கா அவங்க அதை தான் சொல்லுவாங்க. சரி, கமெண்ட் செக்ஷனில் பார்க்கலாம். திரும்பியும் திமுக ஆட்சி வரும்னு நான் சொல்கிறேன், வராதுன்னு கிஷோர் கே சாமி அவர்கள் சொல்கிறாரு. வரக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். வராதுன்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது வரக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நன்றி.